வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜீவா, மீனா, கயல் பாப்பா 3 பேருமே அவங்களோட பைக்ல இப்போ மீனாவோட வீட்டுக்கு போறாங்க. மீனா அம்மா மீனாட்ட, என்ன மீனா இந்த சின்ன வண்டியில போய் 3 பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் தூரம் தானம்மா, அதனாலதான் அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அடிக்கிற வெயில்ல இந்த சின்ன வண்டியில இவளையும் தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. ஒரு கல்லு தட்டினாலே வண்டி கீழே விழுந்துடும் போலயே, கொஞ்ச தூரத்துல நீ எவ்வளவு டயர்ட் ஆயிட்ட பாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்து பத்திரமா தான் ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஜீவா சொல்றாரு. மீனா அவங்க அப்பாவை பார்த்த உடனே, கால் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு அவர் சொல்றாரு. மீனா அம்மா மீனா அப்பாட்ட சொல்றாங்க, அடிக்கிற வெயில்ல அந்த சின்ன வண்டியில 3 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்திருக்கத பத்தி நீ சொல்லிட்டு இருக்கிற கலை, நான் எப்போதுமே இவங்க வெளியில வரும்போது கார்ல போட்டுமே அப்படின்னு ஒரு காரை கொண்டு போய் உங்க வீட்டு முன்னாடி நிப்பாட்டினே அப்படின்னு சொல்றாரு. ஆனா மாப்பிள்ள தான் எங்க வீட்டுல கார் இருக்குது தேவையில்லைன்னு கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன மாப்பிள்ள, உங்க வீட்டு கார்லயாவது வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு மீனாவோட அப்பா. மீனா சொல்றாங்க, அந்த காரை மூர்த்தி மாமாவும் கதிரும் அர்ஜென்ட்டா வெளியில போகணும்னு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கதிர் கார் வாங்கினா அவர் தான் எடுத்துட்டு போவாரு, அது அவரோட வண்டி தானே அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அப்பா. நீங்க தான் உங்க வீட்டுல இருக்கிறது எல்லாமே பொதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்றாரு. யாரெல்லாம் சுயநலமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும், இதை சொன்னா நீங்க என் மேல கோபப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா மீனாவுக்கு மீனாவோட அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. மீனா அப்பா ஜீவாட்ட சொல்றாரு, பாருங்க மாப்பிள்ள மீனாவ அப்படின்னு சொல்றாரு. மீனா இங்க இப்படிதான் இருந்தா மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட அவளையும் நாங்க குழந்தையாதான் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவ உங்க வீட்டுல எவ்வளவு வேலை பாக்குறா, அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு. ஜீவாவுமே மீனா அவங்க வீட்டுல வேலை பார்த்து கஷ்டப்படுறத பத்தி நினைச்சு பாக்குறாரு. அடுத்ததா மீனா, ஜீவா, மீனாவோட அம்மா 3 பேருமே கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. மூர்த்தி அப்போ கால் பண்றாரு, எங்கடா போயிட்ட அப்படின்னு கேக்குறாரு. பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கிறேனே அப்படின்னு ஜீவா சொல்றாரு. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கடைக்கு வாடா, கடையில கூட்டம் அதிகமா இருக்கு, சமாளிக்க முடியல அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. மீனா அம்மா ஜீவாட்ட சொல்றாங்க, கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறீங்க, போன் பண்ணி எப்ப வருவன்னு ஓயாம கேட்டுட்டு இருந்தா எப்படி மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. இதே தனோ வீட்டுல ஏதாவது விசேஷம்னா மூர்த்தி அங்கதானே போய் நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. முல்லையோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கள பாக்குறதுக்கு கதிர் போயிருக்கிறாரு அப்படின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இங்க வந்தா மட்டும்தான் போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ சும்மாலாம் கால் பண்ணிருக்க மாட்டாரு, கடையில கூட்டம் அதிகமா இருந்திருக்கும், சமாளிக்க முடியாம போயிருக்கும், அதான் கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா மீனா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பிரசாந்த் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க குடிக்கலையா மாமா அப்படின்னு கேக்குறாரு. மருந்துலாம் சாப்பிடுறாருல, அவருக்கெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு ஜீவா சொல்றாரு. என் மேல எவ்வளவு அக்கறையா பேசுறாரு பாத்தீங்களா மாப்பிள்ள, இவர் என்னோட மாப்பிள்ள கிடையாது, என்னோட மகன் அப்படின்னு சொல்றாரு மீனாவோட அப்பா. பிரசாந்த் ஜீவாட்ட, நீங்க கொஞ்சமா குடிங்க அப்படின்னு சொல்றாரு. ஜீவா வேணான்னு தான் சொல்றாரு, இருந்தாலுமே கம்பல் பண்ணி பிரசாந்த் கொடுத்துடுறாரு. மாப்பிள்ளைக்கு அதிகமா கொடுக்காதீங்க, அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு மீனாவோட அப்பா. ஜீவா இப்போ புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆமா பெரிய வீடு அப்படின்னு சொல்றாரு. பிரசாந்த் சொல்றாரு, பெரிய வீடுலாம் இல்லையே, நீங்க இருக்கிறது சின்ன வீடு தானே அப்படின்னு சொல்றாரு. அந்த சின்ன வீட்டுக்குள்ள எல்லாரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறீங்க, பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தை மியூசியத்துல கூட பார்க்க முடியாது அப்படின்னு பிரசாந்த் சொல்றாரு. உங்களை மாதிரி அண்ணன் தம்பி இல்லைன்னு நானே ஃபீல் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு பிரசாந்த் சொல்றாரு. ஒத்தையா பிறந்துட்டோம் அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுங்க பிரசாந்த் அப்படின்னு சொல்றாரு ஜீவா. கூட்டு குடும்பம் பேரு தான், எல்லாம் வெளியில தான், ஆனா உள்ள ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஜீவா சொல்றாரு. என்னன்னே இப்படி சொல்லிட்டீங்க, உங்க அண்ணன் தம்பி பாசத்தை பார்த்து ஊரே பெருமைப்படுதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பிரசாந்த் சொல்றாரு. நான்லாம் எவ்வளவு நொந்து போய் இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு ஜீவா சொல்றாரு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மாடு மாதிரி கடையில வேலை பாக்குறேன், ஆனா பாக்கெட்ல ஒரு பைசா கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் நான் வீட்டுல தான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி பையன் கண்ணை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அவன் இனிமே இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான், கதிர்க்கு தனியா ஹோட்டல் இருக்கு, அவனும் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. உங்க எல்லாத்தையும் விட நான் 2 மடங்கு அதிகமா வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஜீவா. ஆனா என் கையில ஒண்ணுமே இல்ல, பைக்குக்கு பெட்ரோல் போடணும்னா கூட நான் அண்ணன்ட்ட தான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முடி வெட்டுறதுக்கு கூட காசு அண்ணன்ட்ட தான் போய் நான் கேட்கணும், அது போக காலில் செப்பல் பிஞ்சு போச்சுன்னா கூட அதை தைக்கிறதுக்கு கூட காசு அண்ணன்ட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு புலம்புறாரு. சத்தியமா மானம் கெட்ட பொழப்பு, வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. மீனாவோட அப்பா சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.